வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு எட்டில் சனி நன்மையா தீமையா. லக்னத்திலிருந்து பார்க்கும் பொழுது 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவகம். இந்த ஸ்தானத்தில் ஒருவருக்கு சனி அமர்ந்தார் அப்படின்னா நிச்சயமாக நீண்ட ஆயுள் என்பது உண்டு. ஒரு 70+, ஒரு 70 வயதுக்கு மேற்பட்டு அவங்க உயிர் வாழ்வாங்கங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. அதே போல் வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றங்களை சந்தித்தாலும் முன்னாடி கஷ்டத்தை கொடுத்து பின்னாடி வெற்றி வாய்ப்பை கொடுப்பார். ஸோ நல்ல விஷயங்கிறது ஆயுள் ப்ளஸ் போராட்டத்திற்கு பிறகு வெற்றிங்கிற ஒரு நிலை. சரி, இங்கே இருக்கும் பொழுது என்னென்ன நெகட்டிவிட்டியை கொடுப்பார் அப்படின்னா, 8ஆம் இடத்தில் அமர்ந்த சனி 10ஆம் இடத்தில் பார்வையை பதிப்பார். அதாவது நம்மளுடைய தொழில் ஸ்தானத்தில் பார்வையை பதிப்பார். 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் பார்வையை பதிப்பார். 5ஆம் இடமான பூர்வ புண்ணியம் குழந்தைகள் அமைப்பிற்கு பார்வையை பதிப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழில் அமைப்புகளில் நிரந்தர தொழில் அமையாமல் போகிறது, வறுமை, பணப்பிரச்சனை, அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடத்துல சரியான அங்கீகாரம் இல்லாத ஒரு நிலை, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அங்கே சந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காமல் போகிறது, அங்கீகாரம் கிடைக்காமல் போகிறது, இந்த பிரச்சனைகள் தொழிலில் இருக்கும். தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பேச்சால் பிரச்சனை, இவங்களுடைய வாய் பேச்சாலே இவங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதே போல் குடும்ப ரீதியான ஒரு சிக்கல்கள், குடும்ப உறவினர்களுக்குள்ளேயே இவங்களுக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு நிலை, பண விஷயத்தில் சொல்கிறத காப்பாற்ற முடியாமல் ஒரு நிலை ஏற்படுறது, அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷன் பண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எப்பொழுதுமே இருக்கும். அதே போல் 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியம் கெடுப்பார். அப்போ குழந்தைகள் அமைப்பில் சிக்கல்கள், ஒன்றா குழந்தைகளுக்கு மருத்துவ விரயம் செய்கிறது, தனக்கு மருத்துவ விரயம் செஞ்சுக்கிறது. அதே போல் குழந்தைகள் அமைப்பில் அதாவது ஒரு வளர்ந்த ஒரு ஸ்டேஜ் குழந்தைங்க வரும் பொழுது தன்னுடைய பேச்சை குழந்தை கேட்கலன்னு மன உளைச்சலுக்கு ஆளாகிறது, நிறைய சிக்கல்களை எதிர்கொள்வது, வளர்ந்த பிறகு குழந்தைகளை பிரிந்து சில நாட்கள் நம்ம வருத்தத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை 8இல் அமர்ந்த சனி ஏற்படுத்துவார். ஆக நன்மை என்பது நீண்ட ஆயுள், தடைக்கு பிறகு முன்னேற்றம். தீமை என்பது தொழிலில் பாதிப்பு, குடும்பத்தில் பாதிப்பு, பணத்தில் பாதிப்பு, குழந்தைகள் அமைப்புலையும் பாதிப்புங்கிறது நிலை. அதே போல் 8ஆம் இடத்து சனி இன்னும் சிலருக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதுகெலும்பு சார்ந்த பிரச்சனைகளை தீவிரமாக வலுப்படுத்துவார், எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை தீவிரமாக வலுப்படுத்துவார். 80 வருஷம் ஆயுளை கொடுத்துட்டு இடுப்பை உடச்சி கட்டில் படுக்க வச்சிட்டாருன்னா அதனால் எந்த நன்மையும் நம்ம வாழ்நாளில் நம்ம உணர மாட்டோம். ஸோ அது மாதிரி ஒரு நிலையை கொடுப்பார் என்பதே நிதர்சனமான உண்மை. நன்றி நண்பர்களே.